இந்த Volkswagen போலோ இருக்கு இல்லையா, இதுல ஏபிஎஸ் வார்னிங் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அது க்ளோ ஆகுதுன்னு கொண்டு வந்திருந்தாங்க. இதுல வந்து நம்ம விசிஐ கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த இருக்கு இல்லையா, கோட் பாருங்க, டிடிசி ரியர் ரைட் ஏபிஎஸ் வீல் ஸ்பீட் சென்சார் மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பேசிவ்னு காட்டுது பாருங்க ஸ்டேட்டஸ். ஓகே, வந்துருச்சு, போயிருச்சு ப்ராப்ளம். பட் இங்க பாருங்க, ரியர் ரைட் ஏபிஎஸ் வீல் ஸ்பீட் சென்சார் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவ்ல காட்டுது பாருங்க, C01D29. இதுல என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்குது பாருங்க. இந்த வீல் ஸ்பீட் சென்சார் வந்து ஒரு இண்டக்ஷன் டைப் சென்சாருங்க. இண்டக்ஷன் டைப் சென்சார்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த சென்சார், வீல் ஸ்பீட் சென்சார். வீல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது எப்படி சென்ஸ் பண்ணோம், இந்த ஹோல்ல தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீல் பேரிங் வந்து இருக்குங்க. வீல் பேரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இருக்குது பாருங்க, இதுதாங்க வீல் பேரிங். இங்க பக்கத்துல வந்து பாருங்க, பேரிங் பக்கத்துல ஸ்லாட்டா இருக்குது இல்லையா, ஒரு ஸ்லாட்டா. இது நார்த் சவுத் நார்த் சவுத் நார்த் சவுத், இது பேரு. அதனால மல்டி போல். இது வந்து ஒரு மேக்னெட்ங்க. இங்க பாருங்க, இந்த இருக்குதா, இது வந்து காந்தம். சோ இந்த காந்தம் இங்க பாருங்க, இது வந்து ஒரு மல்டி போல்ங்கிறதுனால இந்த காந்தம் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுமா இது சுத்தும் போது. சோ அதனால இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இண்டக்ஷன் ஆகுங்க. இங்க வந்து கரண்ட் ஜெனரேட் ஆகும். இந்த கரண்டோட அளவு எவ்வளவு அப்படிங்கறத வந்து சென்ஸ் பண்ணி தான் வீல் ஸ்பீட் சென்சார் வந்து வேலை செய்யுது. இது ஏன் அப்படின்னா, இது எவ்வளவு ஸ்பீட்ல வீல் சுத்துதுங்கிறத சென்ஸ் பண்றத வச்சுதான் ஏபிஎஸ் இருக்கு இல்லையா, இந்த வீலுக்கு எந்த அளவுக்கு பிரேக் ஆயிலோட ப்ரெஷர் வந்து இங்க அனுப்பணும் அப்படின்றத டெசிஷன் வந்து அந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் வந்து பிக்ஸ் பண்ணுங்க, இந்த ப்ரெஷரை. இதனாலதான் இப்போ இதுல வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருந்தோம்னா, இந்த இடம் வந்து மேக்னெட் பாத்தீங்களா, இதுல போகக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே இந்த மேக்னெட்ல வந்து டெபாசிட் ஆயிரும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மேக்னெட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் இல்லையா, டஸ்ட் வந்து டெபாசிட் ஆகுறது, இந்த சென்சாரை சுத்தி டெபாசிட் ஆகுறது. அதனால இதோட சிக்னல் வந்து கட் ஆகுதுங்க, சரியான அளவு இல்லாம. அதனாலதான் இந்த கோட் வந்து காட்டுது. சோ இப்போ இந்த சென்சாரையும் கிளீன் பண்ணிட்டோம், இந்த டஸ்டையும் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம். நம்ம இதை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.